வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் வந்து யூனிட் 2ல் 5 லைன் ஃபார்ம்ஸுங்கிற நமக்கு வந்து பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூனிட் 1 போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம 5 லைன் ஃபார்ம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு பேஜ் நம்பர் நமக்கு வந்து 138ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லிஸ்ட் அவுட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் அண்ட் த பிளேசஸ் வேர் தே ஆர் லொக்கேட்டட் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து நீங்களாக தான் எழுதணும். ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மவுண்டன்ஸ் என்ன மவுண்டன்ஸ் அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கூலை சுற்றி இருக்கிற ட்ரீஸு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. த வாஸ்ட் பிளாட் லேண்ட் அண்ட் த எர்த் இஸ் கால்டு டேஸ். ஆன்சர் வந்து பிளெயின் எழுதிக்கோங்க. Dash is the fourth oldest water division system for irrigation in the world. Answer வந்து கல்லணை, KALLANAI, கல்லணை. அடுத்து third one, Dash forest is located in Kanyakumari district. Answer வந்து reserve எழுதிக்கோங்க. Fourth one, the agricultural land and the area around is called Dash. Answer வந்து மருதம், MARUTKHAM, மருதம். At fifth one, Dash is the biggest mangrove forest in India. Answer வந்து சுந்தர்பன்ஸ், SUNDERBANS, சுந்தர்பன்ஸ். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், மெரினா பீச் இஸ் லொக்கேட்டட் இன் டேஸ். ஆன்சர் வந்து சென்னை. மெரினா பீச் நமக்கு எங்கே இருக்குது? சென்னை, CHENNAI, சென்னை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்துருக்காங்க, பார்க்கலாம். முருகன் எங்கே வரும்னா குறிஞ்சியில் வரும். ஸோ 1 போட்டுக்கோங்க. திருமால் வந்து முல்லைக்கு வரும். அடுத்து இந்திரன் வந்து மருதம். அடுத்து வருணனுக்கு வந்து நெய்தல். கொற்றவை வந்து பாலை. 2, 5, 1, 3, 4 ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், காட் கொடுத்துருக்காங்க. காட் நமக்கு இங்கே இருக்கிறதுல யார் காட்னா முருகன். அடுத்து ஃப்ளவர் எது வரும்னா குறிஞ்சி ஃப்ளவர். பீப்புள் வந்து குறவர் குறத்தியர். ஆக்குபேஷன் வந்து ரூட் கேதரிங். ஸோ அவ்வளோதான். 4, 3, 2, 1, 4, 3, 2, 1. அடுத்து நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் இன் ஷார்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு நேம் த பீப்புள் இப்படி இந்த 5 லேண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு 136ல் இருக்குது. ஸோ பார்க்கலாம். பாருங்கள், 136ல் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை வந்து எழுதிக்கோங்க. குறிஞ்சின் போட்டி குறவர் குறத்தியர் எழுதிக்கோங்க. முல்லை போட்டி இடையர் இடைச்சியர், ஆயர் ஆய்ச்சியர். அடுத்து மருதத்துக்கு யார் வருவாங்கன்னா உழவர் உலத்தியர் வருவாங்க. நெய்தலுக்கு வந்து பரதவர் ஃபிஷர்மேன். ஸோ பாலைக்கு வந்து எயினர் ஏற்றியர். ஸோ இந்த இது 5 எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் 4 தீம்ஸ் ஆஃப் முல்லை லேண்ட். ஸோ இதற்கான ஆன்சர் நமக்கு 131ல் இருக்குது, எடுத்துக்கோங்க. 131ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தீம் சொல்லி கொடுத்து லாஸ்ட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா, காட், பீப்புள், ஆக்குபேஷன், பிளான்ட், ஃப்ளவர், அனிமல், பேர்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது எல்லாமே எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டு யூ நோ அபவுட் செம்புலம். ஸோ இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து 131ல் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தலாம். 131ல் பாருங்கள், நமக்கு ஃபாரஸ்ட் முல்லைலேன்னு சொல்லி கொடுத்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, அதில் செகண்ட் பேரா பாருங்கள் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. அந்த ஃபாரஸ்ட் ரீஜியன் இஸ் ரெஃபர்ட் அஸ் முல்லைலேண்ட். திஸ் ரீஜியன் இஸ் ஆல்சோ கால்ட் செம்புலம் டு டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் சாயில். ஸோ இந்த 4 லைன் குறிச்சிக்கோங்க. நமக்கு வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், ஹவு த ட்ரைலேண்ட் ரீஜியன் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இதற்கான ஆன்சர் நமக்கு 136ல் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோங்க. 136ல் நமக்கு ட்ரைலேண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுலேயே அதே மாதிரி செகண்ட் பேரா பாருங்கள், த சாண்டி லேண்ட் விச் அண்டர்கோஸ் ட்ரவுட் இஸ் கால்டு பாலை. வென் குறிஞ்சி அண்ட் முல்லை ட்ரைஸ் அப் இட் இஸ் கால்டு பாலை. ஸோ இந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. நமக்கு 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த தீம்ஸ் ஆஃப் பாலை. ஸோ இதற்கான ஆன்சர் நமக்கு 137ல் கொடுத்துருக்காங்க. 137ல் நமக்கு தீம் சொல்லி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா, அந்த அட்டவணை ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. நமக்கு வந்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த செகண்ட் யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் 3க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.